பேரழிவும் பின்விளைவும். ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யூதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். டாபிக் பார்த்தீங்கன்னா பேரழிவும் பின்விளைவுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் அப்படின்னா ஹிட்லர் தான். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்பவும் பண்ணது பேரழிவு. ஏன் அப்படின்னா பேரழிவுன்னு சொன்னாலே நீங்கள் பாஸ்ட்டில் யாரை சொல்லுவீங்கன்னா ஹிட்லரை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யூதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கான சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டன. அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் கெட்டோக்கள் எனப்படும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ வற்புறுத்தப்பட்டனர். அதாவது என்னென்னா ஒரு சர்வாதிகாரி இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாராரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறமா யூதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். தப்பு செய்யலைங்க, அவருக்கு பிடிக்கல, அவர் கொடுமைப்படுத்துவார், அந்த மாதிரிங்க. அவர்களுக்கான சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டன. சமூக உரிமைகள்னால் என்ன? இப்போ ஒரு சட்டம் இருக்குது, இப்போ யாரையும் போய் பார்த்தீங்கன்னா அடிச்சிட முடியாது, யாரையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறாக திட்டிட முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி உரிமை இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த உரிமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டுடுச்சு, அவர்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற கணக்கு தான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் கெட்டோக்கள் எனப்படும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ வற்புறுத்தப்பட்டனர். யூதர்கள் எந்த பகுதியில் வாழ வற்புறுத்தப்பட்டனர் அப்படின்னா கெட்டோக்கள் அப்படின்ற பகுதியில் வாழ வற்புறுத்தப்பட்டனர். இவற்றை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான்சிகள் யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு என்னும் கருத்தை முன்வைத்தனர். என்னன்னா அவங்க மேலே இருக்க வெறுப்பு, அவங்க இருக்கிறதே பிடிக்கல, அதாவது அவங்கள ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ வற்புறுத்தி கெட்டோக்கள் அப்படின்ற இடத்துக்கு தள்ளிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் தீரலை. அதனால் நான்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இறுதி தீர்வு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க, சரிங்களா? யூதர்களை முற்றிலுமாக அழிக்கிற அந்த ஒரு யோசனை தான் பார்த்தீங்கன்னா அந்த இறுதி தீர்வு அப்படின்ற முடிவு, சரிங்களா? ஸோ யூதர்களை முற்றிலுமாக அழிக்கும் பொருட்டு நான்சிகள் என்ன கருத்தை முன்வைத்தனர் கேள்வி கேட்டாங்கன்னா இறுதி தீர்வு என்னும் கருத்தை முன்வைத்தனர் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது உலகப் போரின் போது ஜெர்மானியர்களால் 6 மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்ட இன அழிப்பை விளக்குவதற்கு பேரழிவு படுகொலை ஹோலோகாஸ்ட் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 2ஆம் உலகப் போரப்போ ஜெர்மானியர்களால் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை யூதர்கள் யூத மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா 6 மில்லியன் யூத மக்கள் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் அப்படின்னா 60 லட்சம் பேர், 60 லட்சம் யூத மக்கள் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை விளக்குவதற்கு என்ன சொல் பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஹோலோகாஸ்ட், பேரழிவு படுகொலை அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. பேரழிவு படுகொலைக்கு என்ன சொல் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேள்விக்கிட்டோன்னா ஹோலோகாஸ்ட் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. ஹிட்லர் மற்றும் நாசிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் முக்கிய அம்சங்களின் ஒன்று யூதர்களை அழிப்பதாகும். அதாவது என்னென்னா ஹிட்லர் மற்றும் நாசிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னா என்னென்னா இப்போது இவங்களுடைய அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டு படி தான் அரசியல் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, அதான் நிகழ்ச்சி நிரல். அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்கும், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அரசியல் நடத்துவாங்க. அந்த வரிசையில் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று என்னென்னா யூதர்களை நம்ம கொல்றது. ஒரு அரசியல் ஒருத்தர் நடத்துகிறார் அப்படின்னா ஒரு இன மக்களை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் ஆகுமானா ஆகாது. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டில் யூதர்களை பார்த்தா கொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஹிட்லர் மற்றும் நாசிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் முக்கிய அம்சங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா யூதர்களை அழிப்பது. இந்த நிரல்னால் என்ன? மக்களுடைய நலனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரோம், மக்கள் போகிறதுக்கு சாலை அமைச்சு தரோம், மக்கள் போகிறதுக்கு ட்ரெயின் வசதி அமைச்சு தரோம், கப்பல் கட்டித்தரோம், வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ண, இந்த மாதிரியான லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் ஒன்று யூதர்களை அழிக்கிறது, சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அப்புறம் நான்சிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது. ஜெர்மனியில் சாதாரணமாகவும் சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டார். ஏன் அப்படின்னா யாருக்குமே இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா பிடிக்காதாட்டுக்குது. அதான் ஜெர்மனியில் சாதாரணமாக சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பயன்படுத்திக்கிட்டார். ஹிட்லருக்கு யூதர்களை பிடிக்காது, இன்னும் நிறைய பேர் யூதர்களை பார்த்தீங்கன்னா பிடிக்காது. யூதர்கள் ஐரோப்பா முழுவதிலும் பார்த்தீங்கன்னா சிதறி கிடந்தனர். அவர்களில் பலர் பார்த்தீங்கன்னா வணிகத்துறைகள்லையும் கலைகள்லையும் தொழில்துறைகள்லையும் புகழ்பெற்று விளங்கினாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் வட்டி தொழில் யூதர்களிடையே முக்கிய வணிக நடவடிக்கையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வட்டி தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு, எப்பயுமே அவன் வட்டி கொடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டவங்க மாதிரியே பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வட்டி தொழில் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யூதர்கள் தான் பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணுவாங்களாம். வட்டி தொழில் யூதர்களிடையே முக்கிய வணிக நடவடிக்கையாக இருந்தது. இது அவர்களுக்கு எதிரான வெறுப்பை மேலும் வலுவடைய செய்தது. ஏற்கனவே யூதர்களை பிடிக்காது, இவங்க வட்டி தொழில் அதிகமாக செய்கிறாங்கன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
யூதர்கள் மேலே வெறுப்பு இல்லாதவங்களுக்கும் வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்ககிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து வட்டி திருப்பி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு மேலும் வலுவடைய செய்தது. ஷேக்ஸ்பியருடைய வெனிஸ் நகர வணிகர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்னும் நாடகம் மக்களிடையே யூதர்களின் மீது இருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையும் படம் பிடித்து காட்டியது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு நாடகம். இது யாருடைய நாடகம் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய நாடகம். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னா யாருடைய நாடகம்னா ஷேக்ஸ்பியருடைய நாடகம். இதை வெனிஸ் நகர வணிகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே யூதர்களின் மீது இருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையும் படம் பிடிச்சு காட்டுச்சு இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற நாடகம்னு சொல்கிறாங்க.